பெயர் எண்ணளவு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. முந்திரினா என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் முதல்ல நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிற ஆர்டரில் படிச்சிங்கன்னா இதை ஈஸியாக முடிச்சிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒரு மா. ஒரு மாங்கிறது என்னது, இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு மா அப்படின்னா 1/20. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இருமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. இருமா, இருமா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு மேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, நல்லா பாருங்க. ஒருமா அப்படின்னு சொன்னால் 1/20ன்னு சொல்கிறோம், அப்படி தானே? அப்போ 2 மானா எவ்வளோ வரணும், இன்ட்டு 2. இதை அடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ வரணும், 1/10 அப்படின்னு சொல்லி வரணும், அப்படி தானே? 1/10. சரி, அடுத்து பாருங்கள், இங்கே 3 மான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 மானா என்ன பண்ணணும், 1/20 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா அடிக்க முடியாது இல்லையா? அப்போ 3/20, இதான் 3 மா. சிம்பிளான ஒரு மேக்ஸு. அப்போ 4 மானா என்ன வரணும், 4 மாவுக்கு இருக்குது பாருங்க. (1/20) இன்ட்டு 4 அடித்து கொடுத்தீங்கன்னா 4 5. அப்போ 1/5 அப்படிங்கிறது 4 மாக்கு உரியது. ஓகே, அடுத்து பாருங்க, அரை மா அப்படின்னு ஒன்று இருக்கு. அரை மானா என்ன பார்க்கலாம். அரை, அரை போட்டோம். அதாவது 1/20ங்கிறது ஒரு மாவுக்குரியது. அரைனா 1/2. இப்போ இதை அடித்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா என்ன வரணும், 1/40ன்னு வரணும், அப்படி தானே? சரி, நம்ம பாருங்கள், நம்பரை செக் பண்ணிடுவோம் கரெக்டானு பாருங்கள். அப்போ ஒரு மானா 1/20 இருக்குது, இருமானா 1/10 இருக்குது. அடுத்து பாருங்கள், 3 மானா 3/20 இருக்குது. 4 மா அப்படின்றத பாருங்கள், 1/5 இருக்குது. அடுத்து பாருங்கள், அரை மா, அரை மானா 1/40 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 5 முடிச்சிட்டோமா, மா அப்படிங்கிறத ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம கான்செப்டாக பார்க்கணும். மாங்கிறத முடிச்சாச்சு. அடுத்து என்ன கான்செப்ட், அடுத்ததாக வீசம் பாருங்கள். மாக்காணியுடைய இன்னொரு பேர் தான் வீசம். அப்போ நம்ம வீசம்ங்கிற கான்செப்டை மட்டும் இங்கே எடுத்துக்கிடுவோம். வீசம்னா எவ்வளோப்பா, 1/16, அதான் வீசம், அப்படி தானே? அடுத்து கால் வீசம்னா என்ன வரணும், அப்படியே 1/4 போட்டிங்கன்னா கால் வீசம் வந்துடும். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/64ன்னு வரணும். இது கால் வீசம். கால் வீசம் 1/64 அப்படின்னா அரை வீசம் எவ்வளவு, அப்போ பாருங்கள், 1/16 இன்ட்டு 1/2. அப்போ எவ்வளோ வரணும், 1/32ன்னு வரணுமா? இது என்ன வீசம், அரை வீசம். அப்போ 3 வீசம்னா 1/16 இன்ட்டு 3ன்னு வரணும். அப்போ 3/16 வரணுமா? பாருங்கள், ஒரு வீசம் முடிஞ்சிருச்சு. 3 வீசம் இங்கே பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், 1/16 இன்ட்டு 3. ஓகே, அதான் இங்கே 3/16ன்னு கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்கள், 3 வீசம் முடிச்சிட்டோமா? அடுத்தது என்னது, முக்கால் வீசம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கால் வீசம். இந்த முக்கால் வீசத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும், 1/16. நல்லா பாருங்கள், முக்கால் வீசம் 1/16. முக்கால்னா என்னது, 1/4, அவ்வளோதானே? ஸோ அவ்வளோதான். இப்போ இதை அடித்து போட்டிங்கன்னா என்ன வரணும், 3/64ன்னு வரணும். 3 அப்படியே வருமா, கீழே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 64 அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3/64 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் முக்கால் வீசம். புரிஞ்சிச்சா? இந்த ட்ரிக் மூலமாக நம்ம என்ன படிச்சிருக்கோம், மா அப்படின்னு வர்றதை ஃபுல்லாக படித்தாச்சு, வீசம்னு வர்றதையும் ஃபுல்லாகவே நம்ம படிச்சிட்டோம். சரியா? ரிமைனிங் என்ன இருக்கும், ரிமைன் இருக்கிறத ஃபுல்லாக மார்க் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், இந்த முந்திரி இருக்குது, காணி இருக்குது, காணி, அரைக்காணி, காணி இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ அந்த காணிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கான்செப்ட் எடுக்கலாம்? காணினா 1/80 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அரைக்காணினா என்னது? 1/80 இன்ட்டு என்ன வரணும்? 1/80 இன்ட்டு அரைக்காணி. அரைனா 1/2 தானே? அப்போ 1/160 இருக்கு பாருங்க. அரைக்காணி இருக்கா? சரி, அரைக்காணி முந்திரி குழப்பிக்காதீங்க. அரைக்காணி முந்திரி பிறகு பார்க்கலாம். முதல்ல காணி அரைக்காணி தான் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க வேற என்ன காணி இருக்குன்னு பாருங்க. ஏதாவது காணின்னு இருக்கான்னு பாருங்க. எஸ், முக்காணி இருக்கு பார்த்தீங்களா? முக்காணி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதே மாதிரி 1/80 முக்காணி 3 காணிகள் அர்த்தம். அப்போ 3/80 வந்துச்சு பார்த்தீங்களா? இது இவ்வளோதான். ரிமைனிங் என்ன இருக்குது? ரிமைனிங் இருக்கிறதுல முந்திரி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரைக்காணி முந்திரி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் ஈஸியாக 4 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னென்னது? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? மா அப்படிங்கிறதுக்கான நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மா அப்படின்னா 1/20ன்னு அர்த்தம். இதை நீங்கள் மெமரி பண்ணணும். அதே மாதிரி வீசம் இதை நீங்கள் மெமரி பண்ணணும். வீசம்னா என்ன சொன்னோம்? 1/16ன்னு சொன்னோம் வீசம். அப்படி தானே? அடுத்து காணி. காணிங்கிறத நீங்கள் ஞாபகம் வைக்கணும். அப்போ காணி அப்படின்னா 1/80. இது போக முந்திரி அதுக்கப்புறம் அரைக்காணி முந்திரி மட்டும் ஞாபகம் வைக்கணும். ஸோ ஒட்டு மொத்தத்தையும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு 5 தானே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.